பச்சோந்தியும் ஒரு தவளையும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். அந்த பச்சோந்தி வந்து தவளைக்கிட்ட சொல்லியிருக்கு, எதிர் வீட்டில் நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குது, வா என்னன்னு போய் சாப்பிட்லாம், பார்த்துட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கு. ஐயோ அந்த லேடி பயங்கரமான ஆள், நம்மளை அடிச்சே கொண்டுடும், வேணாம் வேணாம் அங்கெல்லாம் போவேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்லைடா அவள் எங்கேயோ வெளியில் போயிருக்கா, அதுக்குள்ளே போய் சாப்பிட்டு வந்துடலாம் வா அப்படின்னு பச்சோந்தி கூப்பிடவும், ஃப்ரெண்டு கூப்பிட்றானே சரி போகலாம் அப்படின்னு சொல்லி கூட போயிருக்கு இந்த தவளை. போயிட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்து சாப்பிட்லான்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அந்த லேடி உள்ளே வந்துட்டாங்க. வந்துட்டு தவளையை பார்த்து அங்கேயே அடித்து கொண்டுடுறாங்க. அப்போது அந்த பச்சோந்தி என்னாச்சு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அது என்ன பண்ணுச்சு தெரியுமா, அங்கே ஒரு மர ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னலில் இருக்க கலருக்கு அந்த பச்சோந்தி மாறி அங்கே ஒளிஞ்சிருந்து அப்படியே தப்பிச்சு ஓடி போயிடுச்சு. போகலான்னு கூட்டிகிட்டு வந்த பச்சோந்தி தப்பிச்சுக்குச்சு. வேண்டான்னு நினச்சாலும் சரி ஃப்ரெண்டு கூப்பிட்றானே கூட தான் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்ச அந்த தவளை மாட்டி செத்தே போச்சு. இப்படி தான் நாம்ளும் சில சமயம் சில மோசமான ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தப்பானவங்க இப்படி யாரோடையாவது சேர்ந்து சின்ன தப்பு தானே செஞ்சு தான் பார்க்கலாமே என்ன ஆகிடும் அப்படின்னு நினச்சி போய் செஞ்சு மாட்டிப்போம். அவங்க தப்பிச்சிருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்கும், எப்படி தப்பிக்கணும்னு தெரியும், தப்பிச்சிருவாங்க. நமக்கு புதுசு இல்லையா, நாம் மாட்டிப்போம். அதனால் யாரோட சேர்றோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கொஞ்சம் கவனமாக இருந்து எல்லா வேலையும் செஞ்சோம்னா எங்கேயும் மாட்டிக்காமல் அப்படியே ஸ்மூத்தாக லைஃப் போகும். அதனால் கவனமாக இருங்க.